ஹீரோயின் வேற மறைச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா, இவனுக்கு தெரிஞ்சால் மாட்டணும் அப்படின்ற மாதிரி பயந்து போயிட்டு தான் இருப்பான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த கேபினுக்கு உள்ளே வந்துடுறான். அப்போ எங்கே அவளை கூப்பிடு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்கள நீங்கள் எதுக்கு பார்க்கணும், எங்கே பாஸ் அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். ஆனால் நம்மளால விடாமல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கட்டாயமாக சொன்னதுக்கப்புறம் அந்த பிரதர் வந்துட்டு ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடும்போது பார்த்தா வேற ஒரு பொண்ணு வருவான். ஓ இவ தானே அவள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாம் நீங்கள் யாரை எதிர்பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஹீரோவும் ரொம்ப டிசப்பாயிண்டாக அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலாக ஹீரோ இங்கே வருவான்னு தெரிஞ்சு அவள் தான் இந்த மாதிரி பிளான்லாம் போட்டு வச்சுருக்கான். அவன் கிளம்பினதுக்கப்புறம் அந்த பிரதர் வந்துட்டு, ஏம்மா நீ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இனிமேட்டுக்கு உன் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து ஒரு விசிட்டிங் கார்டையும் கொடுத்து அவரை போய் பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருந்துட்டு அப்பாடா கிளம்புனானா அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து உட்காருவான். அப்போ பிரதர் கேட்குறான், ஆமாம் உங்கள் 2 பேத்துக்குள்ள அப்படி என்ன ரிலேஷன்ஷிப், அவரை பார்த்ததும் நீங்கள் ஓடிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனோட ஹஸ்பண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் இவன் ஷாக் ஆகி போயிடறான். என்னது ஹஸ்பண்டா அப்படின்னு. ஆமாம் அது ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு கல்யாணம் நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருப்பான். அப்போ பரவாயில்லையே ஒரு ஹேண்ட்ஸமான அங்கிளை தான் கல்யாணம் பண்ணியிருப்பா, அவர் எல்லா விஷயத்துலையும் ஓகேவா அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்கில் கேட்பான். அவள் அடித்து துரத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்கும்போது ஹீரோ நேராக உள்ளே வந்துடுறான். இதை பார்த்ததுமே அவள் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருப்பா. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, இவ்வளோ நேரம் மறைச்சு நினச்சி நின்றுட்டுருப்பாளா. அப்போ ஹீரோ கேட்குறான் எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு. அந்த நேரம் கரெக்டாக பிரதர் ரெஸ்ட் ரூமில் இன்னொரு வாஷ்ரூமுக்குள்ள வந்து வெளியே வரான். பாஸ் அவர் எதுக்கு அந்த பெயிண்டிங்கை வாங்கியிருக்கணும் அப்படின்னு ஹீரோ பேரை சொல்லி, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், நீங்கள் அவரை பற்றி நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருமி காட்டுறான், பண்ணி காட்டுறான். அவன் பார்த்துருக்க மாட்டான். யதார்த்தமாக இந்த பக்கம் திரும்ப ஹீரோவை பார்த்ததும் அவனே ஷாக் ஆகி போயிடுறான். ஆனால் வெளியே காமிக்காமல் அப்படியே கேஷுவலாக கீழே குனிஞ்சு, ஆமாம் பாஸ் சொல்லுங்கள், இங்கே பாருங்கள் அவரை பார்த்தா பேசிகிட்டு இருந்தேன், பக்கத்தில் பார்த்தா அவரை மாதிரியே ஒரு ஆள், இல்லை அவர் தான் நினைக்கிறேன், ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போயிடுவான். அவன் காதில் ப்ளூடூத் போட்டிருக்கனால ஃபோனில் பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, இங்கே பாரு உனைய பார்த்தா தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான், அங்கிள் உனக்கு கோவம் வரலையா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது, எனக்கு கோவம் வரல, அவன் உன்னை தான் சொன்னானோ அப்படின்ற மாதிரி நினச்சேன், நீ அவன் வாசல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னது இப்படி கேட்குற, ஆமாம் நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நான் இங்கே எதுக்கு வந்தேன்னா ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன், ரெஸ்யூம் சப்மிட் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ அவன் வந்துட்டு வேலை கிடச்சதா அப்படிங்கும்போது, எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், இங்கே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமாமா, அதனால் நான் இன்னொரு இடத்துக்கு வேலை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாளா. அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் வரும். உடனே ஹீரோ வந்துட்டு, சரிவா நான் உனக்கு வேலை தானே அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி மண்டையில் ஒரு அடியும் கொடுத்து கூட்டிகிட்டு போவான். இவர் வந்துட்டு வரமாட்டேன்ற எக்ஸ்பிரஷனில் இருப்பான். ஆனால் அவன் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுவான். இவன் கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்த பார்த்ததுமே இவன் ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அது ஒரு மேரேஜ் ஷேர் பண்ணி நடந்துட்டுருக்க இடம். அங்கிள் அப்படின்னு சொல்லி ஷாக்காக பார்த்து, ஒரு வேளை நமக்குள்ளே ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கல்யாணம் எதுவும் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களோட கல்ச்சரில் தானே கல்யாணம் நடந்திருக்கும். அப்போ ஹீரோ கேட்குறான், என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா, திரும்ப திரும்ப கல்யாணத்துக்கு ஆசைப்படுற வெஸ்டர்ன் ஸ்டைல் வேலை கேட்டுட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எம்மாடி லிட்டில் கேர்ள், நான் வந்து பொண்ணு துணைக்கு ஆள் வேணும்னு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு அழகாக மேரேஜ் ட்ரெஸ்ஸில் வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிடும். அப்போ அவர் வந்துட்டு, ஓ ஒன்னோட மருமகளா இவ, உன் ஒய்ஃபை போய் மருமகளுக்கு பொண்ணு துணையாக நிற்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அவள் எனக்கு வர வேண்டிய ஆள் வரல, அதனால நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான். இவளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு, எனக்கு ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணணும், நான் இன்வைட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே கிளம்பிடுவான். அந்த நேரத்தில் வந்து அந்த பொண்ணோட மாப்பிள்ளை வந்துட்டு இருக்கான். இவகிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, அவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ பரவாயில்ல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அப்படியே கை கொடுத்து பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி போல இருக்குது. அவள் கையை கொடுக்கும் போதே ஒரு மாதிரி மசாஜ் பண்ணி விட்றான். இவளுக்கு அன்ஈஸியாக இருக்குது. கையை எடுத்து விட்டு, நீங்கள் கிளம்புங்க அவங்க வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணி அனுப்பி விட்ருவான். அதுக்கப்புறம் ஃபோனை பார்த்துட்டு அவள் பார்த்து கேஷுவலாக உட்காந்துருப்பான். அப்போ இவளோட அந்த வில் இருக்கால கலிக்கு அவன் திரும்பவும் வருவான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே, அடியே இங்கே இருக்கடி நீ இருக்க, நான் வந்து பொண்ணு துணைக்கு வேலை வேணுன்றதுக்காக வந்திருக்கேன், இங்கேயும் நீ வந்திருக்க, எங்கே பார்த்தாலும் நீயே இருக்க, உன்னால் 2 வேலை போயிடுச்சு, திரும்பவும் இந்த வேலையை காலி பண்ணுறதுக்கு வந்திருக்கியா, ஒழுங்கு முறையாக இந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு, இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கூட நான் இதுதான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, சரி நம்ம நைஸு கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணாமல் சண்டை போடாமல் இவ கேட்குறத கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி, ட்ரெஸ் தானே வேணும் இந்த அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவான். திரும்பவும் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அந்த பக்கம் வெளியே வரும்போது பார்த்தா தூரத்தில் ஸ்டெப்புக்கிட்ட வந்து இந்த வில்லி இருக்கால அவனும் அந்த மணப்பொண்ணோட மாப்பிள்ளையும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளோஸான வேலை நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிற வேலையெல்லாம் போய் பொண்ணு துணைக்கு வந்தால் இங்கே பார்த்தா மாப்பிள்ளையா நீ இருக்க, நம்ம எவ்வளோ வருஷம் லவ் பண்ணோம், இதானே நீ பண்ணுறதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்கே பாரு உனக்கு தேவை பணம் தானே, இதில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறான். ஆனால் அவர் வந்துட்டு நம்ம காதல் எவ்வளோ டீப்பானது, எவ்வளோ வருஷம், இதுக்கு இந்த பணம்லாம் பார்த்தா அது நிறையா கூட அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. க்ளோஸாகவும் இருக்காங்க, சண்டையும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். நோ டவுட்டு இவனை பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன், இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணம் மேடைக்கு போகிறாங்க. நம்ம பொண்ணு அப்படியே சூப்பராக வந்துட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பையன் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள். அவன் சொல்லிட்டு இருப்பான்,
ஏய் உன்னோட லிட்டில் பொண்டாட்டி எங்கே ஆளக்கானா அப்படிங்கும்போது செக்ரட்டரி சொல்கிறான் அவங்க அங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் அவளை பார்த்துட்டு வாவ் அவளாடா இவ என்ன அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹோஸ்டல் வந்து இந்த மனப்பண்ண உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அவனும் ஓகே சொல்கிறான். அதே மாதிரி பொண்ணுக்கிட்ட கேட்டு அவள் ஆமான்னு சொல்கிறதுக்குள்ளே எல்லா ஃபோனுக்கும் ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. எல்லாரும் அதை பார்த்து பரபரப்பாக காசி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு என்னடா இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒருத்தவங்களோட ஃபோனை வாங்கி பார்க்கும்போது இவன் உடனே ஒரு அற விடுவான். என்ன இது என்ன நடந்துட்டு இருக்கு, நீ இவ்வளோ சீட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனால் அவன் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி இருக்காது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீ கேளு அப்படி இப்படின்னு அவகிட்ட பேசிகிட்டு இருப்பான். அவர் வந்துட்டு அங்கே இருக்க 4 தொலை பொண்ணுங்களையும் பார்த்து இதில் யாருன்னு நீங்களே உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த வெள்ளி இருக்கால நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுறான். உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுது. நீங்களா அது அப்படின்ற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த வெள்ளி மேலே சரியான கடுப்பாயிரும். நான் இல்லை அப்படின்னு சொல்லி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பக்கத்தில் இருப்பான். அந்த ஃப்ரெண்டு இருந்துட்டு ஏய் உன் லிட்டில் பொண்டாட்டி சாதாரண ஆள் இல்லை, பாரு உன்னோட நைஸ் ஹஸ்பண்டையே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறா, இது கூட தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க, பயங்கரமான கில்லாடி தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்பவே மட்டமாக பேசிகிட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த நைஸுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஏய் இங்கே பாரு இந்த வீடியோவில் இருக்கிறது லாங் ட்ரெஸ், நான் போட்டிருக்கிறது ஷார்ட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இந்த வில்லி இருந்துட்டு இப்போ தான் எனக்கு புரியுது, இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி வாலண்டரியாக எனக்கு கொடுத்தியே இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி பிளேட்டையே மாற்றி போடுறான். ஆனால் ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு நீ தான் இந்த ட்ரெஸ்ஸை வம்படியாக என்கிட்ட இருந்து வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்கே, என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. கொஞ்சம் கூட பயப்படலாம் மாட்டா, பதட்டப்பட மாட்டான். ஆனால் இந்த வில்லி இருந்துட்டு நீ தான் ஸ்கம்மு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்களே இதில் கொஞ்சம் வால்யூமை ரைஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ரைஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் அதை வந்து ரைஸ் பண்ணி கேட்கும்போது தான் இவங்க பேசிட்டு இருந்த ஹோல் டயலாக் அதில் வருது. இந்த வில்லியோட வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். பிரேக்கப் சார்ஜ் வேற கேட்டிருப்பாளா. இதெல்லாம் கேட்கும்போது இந்த மணப்பொண்ணுக்கு செம்மையாக கோவம் வரும். அந்த வில்லிக்கு பலார்னு அற விடுவான். ஏண்டி நீ தப்பு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் மற்றவங்க மேலே வேற பழிய போடுறியா, எவ்வளோ மோசமான ஆளாக இருப்பா அப்படி இப்படின்னு அவளை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளை பையனையும் பார்த்து நீ சரியான மோசக்காரன் என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே ஓடிடுவான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே கெத்தாக நின்றுட்டு இருப்பான். அப்போ செக்ரட்டரி எழுந்திரிச்சு இந்த மீடியா ஆட்கள்லாம் இருப்பாங்க, நிறைய உறவுக்காரங்கள்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இங்கே நடந்த ஒரு விஷயம் கூட ஒரு வீடியோ கூட வெளியே போகக்கூடாது, அப்படி பண்ணினீங்க கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, எங்கள் ஃபேமிலியை பகச்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ திரும்பவும் இந்த ஹீரோ பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு வந்துட்டு உண்மையிலேயும் உன் லிட்டில் பொண்டாட்டி ரொம்ப க்யூட்டடா, நான் வேற தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவளை பற்றி பேசும்போது நம்ம ஹீரோ கடுப்பு தான் ஆகும். இந்த ஃப்ராடு மாப்பிள்ள இருந்துட்டு மனப்பண்ணு பின்னாடியே ஓடி போயிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாரு இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், என்னை நம்ப கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறான். அவன் முடியாது அப்படின்னு சொல்கிறாளாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட ஃபோட்டோஸ்லாம் எங்கிட்ட தான் இருக்குது, இத்தனை வருஷமாக பழகுனல எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வெளியே விட்டுருவேன், என்ன ஓகேவா, ஒழுங்கு மரியாதையாக வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவளோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ்லாம் வெளியே போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவளுக்கும் கொஞ்சம் பயமாகி போயிடும். அந்த டைம் நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்து அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிழுத்து பலார்னு ஒரு அறை விடுவா. ஒரு 2-3 அறை விட்டுறான். அந்த மணப்பொண்ணை தான் பின்னாடி கையை பிடிச்சி இழுத்து வச்சிட்றான். அவனை விட்ட அறையில் அந்த பக்கம் போய் விழுந்துடுறான். அதாவது ரொம்பவே தூரம் போயிடுறான். நீ யார் என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து மிரட்டிட்டு வருவான். அவள் திரும்பவும் அறை விடுவா. ஏன்டா நீலாம் ஒரு ஆம்பளையாடா, இப்படி 3 வருஷமாக அவளை லவ் பண்ணிட்டு அவளுக்கே தெரியாமல் சீக்கிரட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு பிளாக்மெயில் வேறு பண்ணிட்டு இருக்கியா அப்படி இப்படி நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் பேக்ரவுண்ட் தெரியாத அவன் இருந்துட்டு அவளை பிடிச்சி நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவளே அடிக்கிறதுக்கு வரான். ஆனால் இவ திரும்பவும் அறை விட்டுறா. அவன் பின்னாடியே போய் விழுகிறான். அதுக்கப்புறமாவது அடங்குவானா இல்லை, திரும்பவும் அம்மு பண்ணுறதுக்காக வந்துட்டு இருப்பான். எங்கள் 2 பேத்துக்குள்ள இடையில வரதுக்கு நீ யாரி அப்படின்ற மாதிரி. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு இருந்துட்டு என்னடா நீ பொண்ணுங்கட்ட கேட்ட பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ பொறுமையாக ஸ்லோ மோஷனில் போயிட்டு என்ன இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பான். அந்த மருமக பொண்ணு இருந்துட்டு இவன் என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் என்னை பிளாக்மெயில் வேற பண்ணிட்டு இருக்கான், இவனை நீங்கள் சும்மா விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால அந்த மாப்பிள்ளை பையன் இருந்துட்டு எல்லாம் இவளால தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து ஹீரோயின் அடிக்க வருவான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை எத்தி தள்ளி மிதின்னு மிதிச்சிட்டு இருப்பான். எவ்வளோ திமிர் இருந்தால் பொண்ணுங்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேலை பண்ணுறா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பானா. அப்பா வந்துட்டு சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் இவளை உண்மையாக விரும்புகிறேன், அவள் தான் என்னை ஃப்ரேம் பண்ணிட்டா, இவளை நான் காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லுவான் என்னது காதலிக்கிறியா, டேய் அவள் பின்னாடி நீ பணத்துக்காக தானே சுற்றிட்டு இருக்க, எப்படி பொய்யெல்லாம் புழுவிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃபேக்டை சொல்லிடுறானா. அப்போ அந்த மனப்பொண்ணு நினைக்கும் ஆமாம் அவர் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே இவன் பணத்துக்காக தான் என் கூட பழகியிருந்திருக்கான், நான் தான் அதை கூட தெரிஞ்சுக்காமல் இவன் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரிஸு பாடி கார்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வருவானா. இவனை கொண்டு போய் இவனை நல்லா அடி கொடுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இருந்துட்டு சொல்லுவான் கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மருமகளுக்கு ஆறுதலாக பேசுகிறான். ஹீரோயினை பார்த்து உனக்கு எதுவும் அடிபட்டுறலை அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்பான். அவள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளாம். இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த வில்லி பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயினோட கலிக்கு. ஹீரோயினுக்கு ஹீரோ சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் பொறாமை ஆகி போயிடுது. ஸோ இதை எப்படியாவது கெடுத்து விடணும், நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே ஓடி வருவாளா. அவளை நீங்கள் நம்பாதீங்க, அவள் என்னை ஃப்ரேம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு சொல்லும், மன சொல்லும், நல்ல வேற என் முன்னாடி வந்த உடனே நான் மறந்தே போயிட்டேன், எவ்வளோ மோசமான ஆளு நீனு, தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே பழிய போடுறியா, இவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான்.